சிக்னல்ல வந்து டெய்லி நேஷனல் தேசிய சுதந்திர தேசிய கீதம் பாடும்போது அப்படியே நின்றுறாங்க எல்லாருமே. இது ஒரு தேசப்பற்று. அதே மாதிரி மற்ற அது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீடுகளிலுமே தேசிய கொடி பறக்க விடப்படுகிறது. இதுதான் தேசப்பற்று. இப்படி இந்த நாம் வாங்கிய சுதந்திரத்தை எப்படி பேணி காப்பது என்பதை மட்டுமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாங்கிய குடியரசை நாம் இன்று எப்படி அதை பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடன் சுதந்திரம் வாங்கிய பாகிஸ்தான் இன்று பொருளாதாரத்திலே எந்த அளவு வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது. இந்தியாவின் ₹1 மதிப்பு அங்கே ₹3 என்ற நிலையில் இருக்கிறது. இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவால் சுதந்திரம் பெறப்பட்ட பங்களாதேஷ் இன்று எந்த நிலைமையில இருக்கிறது. இப்படி அந்த சுதந்திரத்தை மதிக்காத காரணத்தினால் அந்த நாடுகள் சீரழிந்து பின்னோக்கி செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று மகாத்மா காந்தியை பற்றி வாழ்க்கையே பேசுகின்ற இந்த மத்திய அரசு இன்று மகாத்மா காந்தியினுடைய பெயரை இருட்டடிப்பு செய்ய வேண்டும், அவருடைய பெயரை ஒழித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஜி ராம்ஜி என்று மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான பெயரை ஜி ராம்ஜி என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இது யாருக்காவது தெரியுமா? இதை குறித்து எந்த அரசியல் இயக்கம் அது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இன்னைக்கு போராடுது, காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு போராடும். நான் கூட இன்னைக்கு பாண்டிச்சேரி போறேன். அர்பன் கிராமப்புற பகுதிகளில் 100 நாள் வேலை வாய்ப்பு செய்கின்ற அந்த மகளிர்களையும் 100 நாள் வேலை வாய்ப்பு தொழிலாளர்களிடத்திலுமே கண்டன கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய புதிய மாவட்ட தலைவர் நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறார், நம்முடைய மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைத்துவிட்டு இங்கே அவருடன் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். ஆகவே நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க தவறினால் மீண்டும் ஒரு அடிமை ஆட்சியையும் அடிமை வாழ்க்கையும் நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை உணர்ந்து இருக்கின்ற சுதந்திரத்தை நாம் எப்படி பேணி காப்பது என்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய குடியரசு தின விழாவினுடைய செய்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்வோம். நாட்டின் பேரிய சுதந்திரத்தை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.